ஃப்ரெண்ட்ஸ் ஜோகோல தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 500க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வீக்லி உங்களுக்கு 5 டேஸ் தான் வந்து ஒர்க்கே வந்து இருக்க போது. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோலருந்து பாருங்க இப்போ நியூவா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இங்க கீழயே குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னவோ அத நீங்க ஃபில் பண்ணிட்டு, இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், ஸோ கரண்ட் லொகேஷன் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இதில வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து பாருங்க எந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்களோ அத வந்து நீங்க குடுத்துருங்க. அதே மாரி வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல் என்னங்கிறத நீங்க குடுத்துட்டு, கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எம்ப்ளாயரா இருந்தா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஃப்ரெஷர்ங்கிறத குடுத்துருங்க. ஸோ டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரெஷர்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் டெசிக்னேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்க ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதுக்கான சிடிசி வந்து நீங்க குடுங்க. அதே மாரி எக்ஸ்பெக்டட் சிடிசி வந்து பாருங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து நீங்க 3-5 5-7 இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் குடுத்துருங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனில. ஸோ அப்படி இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா இமிடியேட்ங்கிறத நீங்க குடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் செட் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து இங்க நெறைய வந்து இருக்கு ஸ்கில்ஸ். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா நெறைய ஸ்கில்ஸ் குடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் சப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சாட் சப்போர்ட் இந்த மாரிலாம் வந்து ஸோ நான் வாய்ஸ் சப்போர்ட் இந்த மாரிலாம் நெறைய குடுத்துருக்காங்க. இதில நீங்க மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் 6 மந்த்ல வந்து இன்டர்வியூ ஏதாவது அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா ஜோகோல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்டெண்ட் பண்ணியிருந்தா நீங்க எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நோன்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வில்லிங் டூ வொர்க் இன் நைட் ஷிஃப்ட்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே நீங்க வந்து எஸ் குடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணி நீங்க வந்து இத அப்ளை பண்ணிக்கலாம். இதில எந்த கேட்டகரில வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க வந்து அதில வந்து ரெடி பண்ணி ஸோ அத வந்து நீங்க ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஈஸியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு தான் வந்து ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஜாபோட நேச்சருமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதில எந்த மாரிலாம் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கணும். ஸோ மெயினா வந்து பாருங்க வாய்ஸ், இமெயில், சாட் பேஸ்டு சப்போர்ட் இந்த மாரிலாம் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். அதே மாரி அப்ளிகேஷனோட இஷ்யூஸ் எல்லாமே நீங்க வந்து சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஹேண்டில் ப்ராடக்ட் டெமோஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ட்ரெய்னிங் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில வொர்க் லொகேஷன் வந்து பாருங்க சென்னையில தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. இதில வந்து நோட் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங்கா இருக்கணும். ரொட்டேஷன் ஷிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வந்து ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம். நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துட்டாங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்டிமேஷனும் வராது. ஸோ ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயினா உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது இமெயில் மூலியமா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்க 3 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.